என்ன நீ காதலிக்கிறது உண்மையா இருந்தா எக்காரணத்தை கொண்டும் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அது வரைக்கும் இந்த டிராமா தொடரும். அண்ணி, நீங்க போன்ல பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீங்க பணம் பத்திரம்னு அடிக்கடி சொல்லும் போதே ஏதோ கோல்மால் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா அதே மாதிரி நடந்துருச்சு. தையல் போடும்போது மயக்க மருந்து கொடுக்கணும்னு சொன்னேன். உடனே உங்க பையன் அந்த வழியிலையும் ஒரு 2 நிமிஷம் இருங்க டாக்டர்னு சொல்லிட்டு அவர் செல்போன்ல இருக்கிற உங்க படத்தை பார்த்து கும்பிட்டாரு சார். கிழவனுக்கு துடிக்குது பாத்தியா மீச, பையன் பாசம். இப்ப நாம சொல்ற பொய்யால வெற்றி வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் பழையபடி எழுந்து நடக்கணும். இடிக்குதே. வெற்றி, சொல்லுங்க அண்ணி. அது இல்லையே, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. இல்லையே, எல்லாம் சரியா தானே இருக்கு. சரி, இந்த வேர்க்கல்ல எல்லாம் எப்படி உரிச்சு சாப்பிட்டீங்க? அது லக்ஷ்மி உரிச்சு கொடுத்துட்டு போனா. அதான். இல்லையே, நான் வந்தப்போ நீங்க நின்னுட்டு இருந்த மாதிரில இருந்தது. இல்லையே, நான் உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன். சரி, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. பாத்து ரொம்ப வலிக்க போகுது. மாத்திரை சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அண்ணி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அண்ணி, 2 வேர்க்கல்ல உரிச்சு கொடுங்களேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நானே எடுத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். எங்கேயோ தப்பு நடக்குதே, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அடுத்த தடவை என்கிட்ட சிக்காமியா போவான். அப்ப இருக்கு கச்சேரி. லட்சுமி, மாமா, மனசே சரியில்லை. நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுதுமா. ஒரு குடும்ப தலைவனா வெற்றியை வீட்டை விட்டு அனுப்பிச்சது தப்பு. நீ அவனை விரும்பினு தெரிஞ்சும் அவனை அனுப்பிட்டமா. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா, என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வேற வழி தெரியலம்மா. ஆனா ஒரு நாட்டாமையா நான் செஞ்சது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா பரம்பரையா எங்க வம்சத்துல சுத்து வட்டார கிராமங்களுக்கே நாங்க தான் நாட்டாமையா இருந்திருக்கிறோம். நாங்க சொல்ற தீர்ப்புல நியாயம் இருக்குன்னு எல்லாருமே நம்புறாங்க. எங்க அப்பா சாகும் போது, நீதி வழங்கும் போது சொந்த பந்தம் ரத்த சம்பந்தம் எதுவுமே பார்க்க கூடாது, தப்பு யார் மேல இருக்குன்னு சீர்தூக்கி பார்த்து நியாயம் வழங்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காரு என்கிட்ட. அந்த சத்தியத்தை நான் மீறினா அந்த நிமிஷமே என் உயிர் போயிடுமா. டாக்டர் ஃபோன் பண்ணி பேசின பேச்சுக்கே மாமா இப்படி மாறிட்டாரு. இது நல்ல விஷயம்தான். ஒருவேளை என்னைக்காவது உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியலையே. வெற்றி நீயும் செஞ்சது தப்புதான். இருந்தாலும் அந்த தப்ப உங்க சுயநலத்துக்காக செய்யல, இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் செஞ்சீங்கன்னு என் மனசுக்கு தெரிஞ்சாலும்
புத்தி அதை ஏத்துக்கவே மாட்டேங்குது. நான் வெற்றிக்கிட்ட சரியா பேசாட்டியும் நீ அவனை நல்லா பாத்துக்கமா. வீல் சேர்லயே அவனை உட்கார வைக்காம அப்பப்ப அவனை கொஞ்சம் எழுந்து நடக்க வை. அவன் மனசுல நம்பிக்கையை ஊட்டு. பழசெல்லாம் மறந்துட்டு வெற்றி எப்போ சந்தோஷமா இருக்கணும். தேவியாமா சொல்லுமா. கண்டிப்பா செய்யறேன் மாமா. இப்பதான்பா என் மனசுல இருக்கிற பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியா இருக்குமா. என்ன ஒரு நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்து, நீ கோடீஸ்வரி கிட்ட பேசுறத பார்த்து நானே அசந்து போயிட்டேன். என்னம்மா பிளான் பண்ணி அவ வாய் அடைச்ச? நீ எனக்கேத்த மருமக தான். அத்தை, நான் கொடுத்த 25 லட்சத்தை அசால்ட்டா விட்டுட்டாதீங்க. அதை நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். ரொம்ப பிரச்சனை வந்தா அது உங்க அம்மா கிட்ட கொடுத்துறேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணுமா. என் பொண்ணு இதெல்லாம் கூட பண்ணுவாளான்னு எனக்கு தெரியாமலே போச்சு. ஆனா ஒண்ணு, நீ இவ்வளவு செஞ்சும் கோடீஸ்வரி அமைதியா இருக்கான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்து, அவ நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்வா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்ன அத்தை, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா என்ன? அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க போலாம். வா. லட்சுமி, இன்னும் அம்மா அவனை வீல் சேர்லயே வச்சு தள்ளிட்டு வர்ற? அப்பப்ப கைத்தாங்களா நடக்க வையுமா. மாமா, இவரால எழுந்து நடக்கவே முடியல மாமா. ரொம்ப வலி இருக்குன்னு சொல்றாரு. அவ அப்படித்தான் சொல்லுவா லட்சுமி. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அது வள்ளியம்மா நீ சும்மாரு. டாக்டர் சொன்னதை நான் சொல்றேன். அது வேற ஒண்ணும் இல்ல லட்சுமி. வெற்றி எழுந்து நடந்தாதான் உடம்புல ரத்த ஓட்டம் சீரா இருக்குமா. அதத்தான் டாக்டர் சொன்னாரு. அதத்தான் இந்த கூறு கெட்டவ சொல்ல வந்தா. ஆமாமாமா. ஏங்க, உணர்ச்சி வசப்பட்டு அந்த விஷயத்த சொல்ல வந்த. நல்ல வேளை சமாளிச்சிட்டீங்க. ஓட்டவாய் உளருவிய. அக்கா, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் அத்தை சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஏன் வள்ளியம்மா, இன்னைக்கு சமையல் நல்லா தானே இருக்குது. என் பையன் இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு சாப்பிட மனசு வரலைங்க. வீட்டுல தொட்டில் கட்டலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவன் கைக்கு தொட்டில் கட்ட வேண்டியதா போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பெத்த தாய் என்னால எப்படிங்க சாப்பிட முடியும்? தொட்டில் தொட்டில் ஏண்டி அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்னால முடியலைங்க. ஓடி ஆடி திரிஞ்ச புள்ள இப்படி கட்டோட என்னால பார்க்க முடியலைங்க. எனக்கு சாப்பிடவே பிடிக்கலைங்க. வெற்றி குணமாகிற வரைக்கும் பழனி முருகனுக்கு விரதம் இருக்க போறேன். என்ன சாப்பிட சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. விரதமா? அத்தை சாப்பிடுங்க அத்தை. நான் சாப்பிட மாட்டேன் லட்சுமி. நீ உன் புருஷனுக்காக விரதம் இருக்கியோ இல்லையோ, நான் என் பிள்ளைக்காக விரதம் இருக்க போறேன். என்ன தடுக்காத லட்சுமி. எனக்கு எல்லாம் தெரியும். சாப்பிடுறீங்களா? இல்ல லட்சுமி, என் பையன் இப்படி இருக்கும்போது பெத்த அம்மாவால எப்படி சாப்பிட முடியும்? என்னால முடியாது முடியாது முடியாது. வாசக்கு இருக்கா இருக்கியே,
வெற்றி மருந்து மாத்திரை சாப்பிட்டானே எல்லாமே சரியா போயிடும். நீ சாப்பிடு. முடியாது. அத்தை சாப்பிடுங்க அத்தை. சின்ன நீ அம்மாவை தடுக்காதீங்க. வெற்றி எனக்கு அடிபட்டிருக்கு. அம்மாவோட சேர்ந்து நானும் விரதம் இருக்க போறேன். சக்தி சக்தி. எனக்கு எல்லாம் தெரியும். பிடிவாதம் பிடிக்காம சாப்பிடு. என்னை கம்பல் பண்ணாதீங்க. ஒரு தம்பியா அண்ணன் மேல இருக்கிற பாசத்தை காமிக்க விடுங்க. டேய் எல்லாம் தெரியும், நீ சாப்பிடுறா. என் பாசம் அன்னைக்கு தெரிஞ்சாலும் அந்த முருகனுக்கு தெரிய வேண்டாம். அதனாலதான் நான் விரதம் இருக்க போறேன். ஆஹா, இந்த யோசனை எனக்கு தோணாம சாப்பாட்டுல வேற கை வச்சிட்டேனே. ம், இந்த தண்ட கருமாந்திரம் எதுவுமே பேச மாட்டேங்குதே. திங்கறதுலே குறியா இருக்கு. என் பையனை நீதான் காப்பாத்தணும் முருகா. முருகா, என் அண்ணனை மட்டும் நடக்க வை. நான் அப்புறம் சபரிமலைக்கு, ஐயோ பழனி மலைக்கு நடந்தே வர முருகா. முருகா முருகா முருகா. போதும் சாப்பிடு. ஏ வெற்றி, உங்க அம்மா சாப்பிடறதுக்காகவாவது நீ சீக்கிரம் எழுந்து நடக்க ஆரம்பிட. சரிப்பா. முயற்சி பண்ணு. அவசரப்பட்டுட்டோம். என்ன வெள்ளியம்மை, டாக்டர் சொன்னதை யாருகிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். அதை வெற்றிக்கிட்ட போய் நீ சொல்ல போனிய. அவனால தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாதுன்னு தெரிஞ்சா அவன் நொந்து போயிட மாட்டான். இனிமே எக்காரணத்து கொண்டும் வெற்றி லட்சுமி கிட்ட இதை பத்தி நீ பேசவே கூடாது. ஏங்க, லட்சுமி கிட்ட இதை சொன்னாதானே அவ வெற்றியை எழுந்து நடக்க வைப்பா. அதெல்லாம் நான் மாமா? பாத்துக்கிறேன். வாமா. என்ன மாமா என் பேரு அடிபடுது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. வள்ளியம்மா விரதம் இருக்க போறதா சொன்னால, அது என்ன விரதம்? ரொம்ப இருந்தீங்கன்னா இழைச்சு போடிய துரும்பான்னு அதை பத்தி சொல்லிட்டு இருந்தம்மா. சரிங்க மாமா. ஆமா லட்சுமி, உங்க மாமா பொய்யே சொல்ல மாட்டாரு. நாங்க விரதத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னங்க, நான் சரியா தானே பேசுறேன்? நீ சொன்ன சரியாதாம்மா இருக்கும். மாமாவும் அத்தை கூட்டணியில சேர்ந்துட்டாரு போல இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். லக்ஷ்மி, 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 என்னாச்சுக்கா? கிச்சன்ல சாப்பாடு பாத்திரத்தோட காணோம். சாப்பாடு பாத்திரத்தை காணோமா? ஆமா லக்ஷ்மி, ரசம் பாத்திரம், சாதம், கூட்டு, பொரியல் பாத்திரம் எதையுமே காணோம் லக்ஷ்மி. ஏமா நம்ம வீட்டு பாத்திரத்தை, அதுவும் சோத்து பாத்திரத்தை எல்லாம் ஆறுமா தூக்க போறாங்க. டைனிங் டேபிள்ல மிச்சம் இருந்த சாப்பாடு நான் தான் கிச்சன்ல கொண்டு போய் வச்சேன். இப்ப போய் பார்த்தா அது எல்லாத்தையுமே காணோம். ஏமா நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, பாத்துட்டேன் மாமா, எங்கேயுமே இல்ல. ஆ, எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு தெரியுமா யார் எடுத்துட்டு போனது? அது நம்ம வீட்ல ஒரு அழகான அம்மா நாயும் பையன் நாயும் இருக்குல்ல. ஆ? 2 நாய்க்குட்டி இருக்குல்ல வெளியில. ஆ, அதுங்க தூக்கிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆ? அந்த நாய்ங்க எப்படி கிச்சனுக்கு வந்து பாத்திரத்தை எடுத்துட்டு போகும்? அது எப்படி எடுத்துட்டு போயிருக்கும்னு அக்கா ரொம்ப யோசிக்காதீங்க அக்கா. நம்ம வளர்க்கறது வேட்டை நாயில, அது வேட்டையாடி பெரிய பெரிய மொசலையே தூக்குது. இது சின்ன பாத்திரம், அதையே தூக்கிட்டு போக முடியாது. பசியில எடுத்துட்டு போயிருக்குமா விடு. அப்படி இல்ல மாமா, வேற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இருந்தாலும் நாய்ங்க எப்படி பாத்திரத்தை எடுத்துட்டு போகும்? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அந்த நாய்ங்களை கல்லாலே அடிச்சு காலை உடைக்கிறேன் பாருங்க. என்னங்க, நீங்க இடத்த காலி பண்றீங்களா? ஏமா? நான் பழனி முருகனை நினைச்சு தியானம் பண்ணணும். ஓ, ம். அப்பா போங்கப்பா, தியானத்துல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க. சரி சரி. போங்க. போங்க நீ, போங்க போங்க. அம்மா சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு வாங்க. ஆ, சரி சரி, பூஜைக்கான பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை. ஓகே. போ போ.
போகுது. ஐயோ பசிக்குதே, அம்மாவை காணுமே. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஆனா அவங்க வர மாட்டாங்களே. அம்மா அம்மா வாங்கம்மா ப்ளீஸ்மா. ஐயோ பசிக்குதே. அப்பா. அம்மா வந்தாங்க. ஐயோ. அம்மா என்னம்மா இவ்வளவு எல்லாம் லேட்? கொண்டாந்து செல்லு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். வாங்க உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. இந்தாங்க. குடு, குடு. எவ்வளவு பசிக்குது. போடு, நீங்க போடு, என்னன்னா இன்னும் கொஞ்சம் போடு. இருங்கம்மா, போட்டுட்டு இருக்கேன்ல. போதுண்டா, நீயும் போட்டுக்கோ. சரி. சாம்பார் ஊத்து. சாம்பாரா? இன்னும் கொஞ்சம் போடுற. இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. ஊத்துடா. போதும் போதும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டா கூட்டு பொரியெல்லாம் வைக்க மாட்டியா? என்னம்மா எனக்கு பசிக்குது. பசிக்குது இல்ல? தட்டு காட்டுங்க. அங்க வை. அம்மா ரொம்ப அலையாதீங்கம்மா, இருங்கம்மா. அது 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 என்னது? அம்மா சரி, இது வரேன். ரசம்மா. அது என்னது? இதா, அதுல பாயாசம் இருக்கு. சரி சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம். சாப்பிடுங்கம்மா. ஆஹா டேய், இந்த சாப்பாட்டுல அந்த நெய்யை ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்டா. அம்மா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க அது? இங்க இருக்கு. சீக்கிரம்டா. இருங்கம்மா. ஓ ஊத்து ஊத்து, கையில ஊத்து, கையில ஊத்து, கையில ஊத்துற. ஆஹா. நானும் போட்டுக்கிறேன். போட்டுக்கோ போட்டுக்கோ. டே டே டே, நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்தா, நீ ஒரு வாய் வாங்கு. நல்லா இருக்கா? இந்தாம்மா. அடடடா. நல்லா இருக்கு. டேய், இது லட்சுமிக்கு தெரிஞ்ச திட்டுவாடா. நாய் நெய்யையும் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு கேவலமா பேசுவா. அம்மா சொன்னா சொல்லிட்டு போட்டுமா, அவங்க கிடக்குறாங்க. ஆ, சின்ன அன்னைக்கு நம்ம பிளான் தெரியாதுல்ல, அதனால அப்படியே விட்டுருவோம். ஆமா ஆமா, பேசுவா பேசுவா. அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. சாப்பிடுங்க சாச்சா, சாப்பிடுங்க. நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னம்மா சொந்த என்னாச்சு? வீட்லயே திருட்டுத்தனமா படிக்கட்டுல உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அம்மா அழாதீங்கம்மா, நம்ம எல்லாம் போராளி. ஜெயிக்கிற வரைக்கும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். சாப்பிடுங்க. தண்ணி 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 கொண்டு வந்தனா தெரியலையே. தண்ணி தண்ணி வந்து தண்ணி வந்துருச்சு. அம்மா லட்சுமி, நானே தான். முதல்ல தண்ணியை குடிங்க. என்னம்மா என்ன ஆச்சு? வேற ஒண்ணு இல்ல லட்சுமி, விரதம் இருந்து ரொம்ப நாள் ஆச்சா, பசி தாங்க முடியல. சாப்பிடுங்க அத்தை, நல்லா சாப்பிடுங்க. அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல? மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? பையனை மாடு முட்டிடுச்சு, அவன் குணமாகணும்னு விரதம் இருந்த, பசி வந்துருச்சு சாப்பிடுறேன். இது என்ன கொலை குத்தமா? நாளையில இருந்து விரதம் இருந்துக்கிறேன். என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, அம்மா சொல்றது சரிதான். அத்தை, மறுபடியும் மறுபடியும் பொய் பேசாதீங்க அத்தை. பொய்யா? அதுவும் நானா? ஆமா. என்ன லட்சுமி அப்படி பொய் எல்லாம் பேசின?
என் பையன் நடக்கிறா, என் பையன் நடக்கிறா. ஐயோ வெற்றி, என் பையன் நடக்கிறானே. முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொன்னோடனே நடக்க ஆரம்பிச்சிட்டானே. இன்னும் முழுசா விரதம் இருந்தா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவான். அத்தை ஆ, நிறுத்துறீங்களா? நடக்கிறதியா? இல்ல, நீங்க நடிக்கிறத. ஆ, அம்மா நடிச்சதெல்லாம் போதும். லக்ஷ்மிக்கு நம்ம கதையெல்லாம் தெரியும்.